பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது. சில முஸ்லிம்கள் ஷைத்தான் என்ற படைப்பை மறுக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மனதில் ஏற்படும் தீய எண்ணமே ஷைத்தான் என்கின்றனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் ஷைத்தானை பற்றியும் வரும் குர்ஆன் வசனங்களை இவ்வாறுதான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். இல்லையே, இவர்கள் நாத்திகர்களின் கேள்விக்கு பதில் தர இயலாது என கூறுகின்றனர். இது வழிகேடு என்பதை நான் அறிவேன். எனது கேள்வி எல்லாம் இதுதான் அக்கீதாவிற்கு மாற்றம் செய்ததனால் இவர்கள் முஸ்லிம்களா அல்லது முர்த்ததுகளா விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது சில பேர் குர்ஆன்ல வரக்கூடிய ஷைத்தான் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் நாத்திக சிந்தனை உள்ளவர்கள் ஷைத்தான் ஒரு மனுஷெல்லாம் கிடையாதுங்க, அது மனசுல தோணக்கூடிய கெட்ட எண்ணம், அதைத்தான் ஷைத்தான் சொல்லப்படுது, ஷைத்தான் ஒரு மனுஷன் ஒரு படைப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறாங்க. இவங்க முஸ்லிம்களா முர்த்ததுகளா அப்படின்னு கேட்கறாங்க. இவர்கள் முஸ்லிம்களே கிடையாது, இவர்கள் முர்த்ததுகள் தான். ஏன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் அவனை படைச்சதே நெருப்பால படைச்சான், இவ்வளவும் தெளிவா இருக்கு. அது ஒரு படைப்புன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நெருப்பால் அல்லாஹ் ஷைத்தானை படைச்சான். ஆதம் உங்களுக்கு பனின்னு சொன்னான், அவன் பணியல. அப்புறம் ஷைத்தானை அல்லாஹ் வெளியே அனுப்பி விடுறான், சொர்க்கத்திலிருந்து வெளியே பத்தி விடுறான். ஷைத்தானுக்கும் குழந்தைகள் இருக்குது, ஷைத்தானுக்கும் பரம்பரைகள் இருக்கிறது. அவன் அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்கிறான், யாரில் என்ன அழிச்சிடாத, கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடு, நான் ஆதமுடைய மக்களை எல்லாம் வழிகெடுப்பேங்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான். நாளைக்கு மறுமையில ஷைத்தானை எல்லாம் நரகத்துல போடுவேங்கிறான். அப்ப இவ்வளவு ஆதாரங்களும் ஷைத்தான் ஒரு படைப்பு இருக்கு, அவன் ஒரு படைப்பா தான் இருக்கிறான், திட்டம் போட்டு ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நிறைய சொல்லுகிறான். அந்த அளவுக்கு ஆதாரங்கள் மலிந்து கிடக்கும் போது ஷைத்தான்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அது கெட்டதாங்க அப்படின்னு சொல்லி நாத்திகர்கள் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரியான பேச்சை முஸ்லிம்கள் சொல்லி கொண்டு யாராவது பேசுவாங்கன்னா நீங்க முஸ்லிம்களாவே இருக்காதீங்க. ஏன் முஸ்லிம்களுக்கு முசீபத்தா மாறுறீங்க? இங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ் ரசூல் சொல்றதை நம்பு, அப்பதான் உனக்கு இஸ்லாத்துல வேலை. அல்லாஹ் ரசூல் சொன்னதையெல்லாம் இப்படி மறுத்துக்கிட்டு சுய விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நீ முஸ்லிம்களுக்கு முசீபத்தா மாறிடுவ. நீ இஸ்லாத்தை விட்டு போறதுதான் நல்லது. அப்ப இவர்களை முஸ்லிம்களாவே கணக்கிடக்கூடாது. எப்படி அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எதிராக இவன் பேசுறான், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக இப்படி துணிஞ்சு தன்னுடைய மனோ இச்சையை கொண்டு வந்து சமுதாயத்தில் நுழைக்கிறார்கள் என்றால் இவர்களை எப்படி முஸ்லிம்களா நம்ம ஏத்துக்கிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி இவங்க பேசுவாங்களா? பேச நாக்கு வருமா? அதனால இவர்கள் முஸ்லிம்களா நம்ம பொருட்படுத்தவே முடியாது, இவர்கள் முர்த்ததுகள் தான். ஏன்னா இஸ்லாத்துல முக்கியமான சில இதெல்லாம் அக்கீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஷைத்தானை ஏன்னா அல்லாஹ்வை நம்பணும், நம்ம ஷைத்தானையும் நம்பணும். நாளைக்கு இப்படி வாயடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல வாயடிச்சா என்ன செய்யறது? அல்லாஹ்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. இதே மாதிரி சிந்தனை, அல்லாஹ்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, அல்லாஹ்ங்கிறவன் ஒரு ஏதோ ஒரு சக்தி, ஒரு பவர், அவ்வளவுதான். நமக்கு அது நல்ல விஷயங்கள் அத மனசுல வருது, அதுதான் அல்லாஹ். இப்படி ஷைத்தான்கிட்ட பேசுற மாதிரி அல்லாஹ் விஷயத்துல பேசுனா, மலக்குகள் விஷயத்துல பேசுனா அப்ப ஈமானே இஸ்லாமே அழிஞ்சு போயிருமே. அதனால இந்த மாதிரி இது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுதான் பிதாத்துங்கிறது, இதுதான் வழிகேடுங்கிறது. இப்படி ஒருத்தர் என்ன செய்வானா, நான் முஸ்லீம் சொல்லி கொண்டு ஷைத்தான் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவான், இஸ்லாத்துல இருக்கேன்னு சொல்லுவான், ஆனா இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவான். இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்? அம்புட்டு மக்களும் ஷைத்தானை ஒழுங்கா நம்பிட்டு இருப்பாங்க அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி. இப்ப இவன் ஷைத்தான்லாம் ஒண்ணு இல்லம்பானா, அப்ப ஷைத்தான் ஒண்ணு இருக்கு, அது ஒரு படைப்பு அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி நம்புற மக்களை எல்லாம் பார்த்து இவன் வழிகேடன், இவன் மூட நம்பிக்கையில இருக்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான ஒரு கொள்கையை நம்பிக்கிட்டு இருக்கான்னு இவன் வழிகட்டு போயிட்டு அவ்வளவு மக்களை வழிகேடன்னு முத்திர குத்துவான். அப்ப இதுதான் ஃபித்னாக்கள். இவர்கள் மதம் மாறியவர்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பத்தி தான் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பின்னாடி சில வழிகேடர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றி விடுவார்கள், அப்ப மறுமையில அவர்கள் வருவார்கள், இந்த முஸ்லிம்ங்கிற பேர்ல தான் இருப்பாங்க, இஸ்லாத்துல தன்னை இணைத்துக் கொண்டவர்களாகத்தான் உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் மறுமையில் வருவார்கள், இவர்களும் நம்ம இனத்தை சார்ந்தவர்கள் என்று நான் அவர்களை அழைப்பேன், ஆனால் அப்போது வானவர்கள் எனக்கு சொல்வார்கள். புகாரியில 3349வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபியே இன்னகலா தத்ரீமா ஹதசு பஅதக், உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்னென்னலாம் குழப்பம் ஏற்படுத்தினார்கள் என்பதை உங்களுக்கு தெரியாது. இன்னஹும் லம் யஸாலு முர்த்ததீன அலா அகாபிஹிம் முந்து ஃபாரக்தஹும், நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்த பிறகு அவர்கள் முர்த்ததுகளாக மாறி போனார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும். அப்ப நபி அவர்கள் சொல்வார்கள், சொஹ்கன் சொஹ்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றக்கூடியவனுக்கு அழிவு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப இதுதான் மார்க்கத்தை மாத்துறது. அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன நம்பிக்கையை சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நம்பி கொண்டு வர வேண்டும். அதுல மாற்றம் செய்தவர்கள் முஸ்லிம்கள் ஆக முடியாது, அவர்கள் முர்த்தத்தாகி விடுவார்கள். இதை பற்றி இமாம் இப்னு ஹஸம் அவர்கள் அல் ஃபஸ்லு அப்படிங்கிற நூல்ல சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. ஃபமன் அன்கரல் ஜின்ன அவு தஅவ்வல ஃபீஹிம் தஅவீலன் யுக்ரிஜுஹும் பிஹி அன் ஹாதல் லாஹிர், யாவனாவது ஜின்னை மறுத்தால் அல்லது விளக்கம் கொடுத்து ஜின்னி இல்லங்கிற மாதிரி கருத்தை சொன்னால் ஃபஹுவ காஃபிருன் முஷ்ரிகுன் ஹலாலுத் தமி வல் மால், அவன் காஃபிர், அவன் முஷ்ரிக், அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள்.